வணக்கம் முருகதாஸ். ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். ஜாயின் பண்ணதுக்கு நன்றி. முக்கியமா என்னன்னா இந்த டேட்டை பற்றி தான், டேட்டு மற்ற இதெல்லாம் பற்றி தான் வேணும். அப்ப நான் முதல்ல ஆமா. பிரின்சிபலோட விடுறேன். பிரின்சிபல் முதல்ல நீங்க உங்கள்கிட்ட இதை சொன்னீங்கண்டா. இப்ப எல்லாருக்கும் வணக்கம். என்னென்றால் இப்ப எங்களுக்கு இங்க எக்ஸாம், டேர்ம் எக்ஸாம், டேர்ம் லீவு தொடர்பான அறிவித்தல் எங்களுக்கு கல்வி அமைச்சால வந்துட்டுது. அப்ப அந்த டைம் டேபிளுக்காகத்தான் நாங்க பார்த்துட்டு இருந்தோம் நாங்கள் இந்த நாளு. அப்ப அந்த டைம் டேபிள் வந்தபடியால் இப்ப நாங்கள் அந்த நாளை பிக்ஸ் பண்ணக்கூடியதா இருக்கும். இப்ப என்ன டேட்டுக்கு நீங்க யோசிச்சிருக்கீங்க? நாங்கள் முதல் இது ஜூலை 21க்கும் 31க்கும் இடையிலேன்னு சொல்லி நாங்க காய்ச்சினாங்க. இப்ப எங்களுக்கு ஜூலை 24 இருந்து அங்கால வைக்கக்கூடியதே இருக்கும். ஜூலை 24 ஒரு வெள்ளிக்கிழமை வருது. வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய் 5 நாளும் எங்களுக்கு எடுக்கக்கூடியதா இருக்கும். அது 24 வெள்ளி லீவு விட்டு திருப்பி 27 திங்கள் எங்களுக்கு ஸ்கூல் தொடங்குது. அப்ப அது வெள்ளி விட்டா சனி ஞாயிறு மட்டும்தான் லீவா வரும். அப்ப 27 திருப்பி ஸ்கூல் தொடங்குறபடியா நாங்கள் அந்த கடைசி நாள் லீவு விடுற அந்த வெள்ளியம் எடுத்து அதுக்கு அங்கால சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய் 5 நாள் எடுக்கக்கூடியதா இருக்கும். ஆனா அந்த பள்ளிக்கூடம் நடக்க பின்னேறம் பிரச்சனை இராதோ? பின்னேறம் தானே. அப்ப நாங்க ஸ்கூல் விட்டுருவோம். அப்ப அந்த கடைசி நாள் பள்ளிக்கூட நாள் இல்லையென்று சொன்னா நாங்கள் வந்து பிள்ளைகளை பிடிக்கல, அவங்க கிளாஸ் அது போயிடுவாங்க. அப்ப அந்த பள்ளிக்கூட நாளே முதல் நாளா ஸ்டார்ட் இருந்தால்தான் பெண் சனி நேரம் நாங்க பிள்ளைகளை கொஞ்சம் கைட் பண்ணி பின்னேறம் பெற சொல்லலாம். அப்ப இந்த 5 நாள்ல இப்ப நாங்கள் அந்த ஒரு நாள் எங்கட பவனியன்னு சொல்லி சொன்னபடியால் இந்த பவனிய நாங்கள் இந்த கிழமைக்கு முதல் கிழமை எடுக்க வேண்டி வரும். அந்த விழாவுக்கு முதல் கிழமையாவது கடைசி எடுத்தால்தான் அந்த விழா தொடர்பான ஒரு தகவல் எங்களுக்கு சமூகத்துக்கு போகும். முதல் வீக்கெண்டுக்கு சொல்றீங்களோ? முதல் வீக்கெண்ட் ஒரு சண்டே அப்படி நாங்கள் அந்த பவனிய வைக்க வேண்டாம். அந்த விழா தொடர்பான ஒரு செய்தி எங்களோட சமூகத்துக்கு போத்தானே வேணும் நாங்கள் வைக்க போறோம். ஆக வச்சாலும் அது கொஞ்சம் அலர்ட்டிலா போயிடும். அப்ப நாங்கள் இதுக்கு முதல் வார சண்டே 19ஆம் தேதி சண்டே அந்த பவனியை வச்சுட்டு நாங்க 24 இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சொல்லுங்க மற்ற வேலும். வணக்கம் டீச்சர், சந்தோஷம் நீங்க இந்த டேட்டை பிக்ஸ் பண்ணதுக்கு. நீங்க அந்த 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமை லீவ்னு சொல்றீங்க. என்னுடைய கேள்வி என்னன்னு சொன்னால் 27ஆம் தேதி திங்கள பள்ளிக்கூடம் துவங்குறபடியால் ஏன் நாங்கள் அந்த 5 நாள் கணக்கை வந்து கிட்டத்தட்ட நாங்கள் வந்து புதன்ல இருந்து ஞாயிறா 26ஆம் தேதி ஞாயிறு வரைக்கும் அந்த நிகழ்வை செய்துட்டு ஞாயிற்றுக்கிழமை முடிக்க திங்கட்கிழமை அவையில் பள்ளிக்கூடம் வந்து தொடங்க நாங்கள் எந்தவித டிஸ்டர்பும் இருக்காது. அதை விட லீவு 23 எக்ஸாம் இருக்கும். 23 முடிஞ்சிருக்காது டேர்ம் எக்ஸாம்? இல்ல முடியாது. அவை அந்த கடைசி நாள் 24 வரையும் வச்சிருப்பாங்க. ஏதாவது ஒரு பாடம் வந்தாலும் இருக்கும். அதுக்கு அப்படி இருக்குமே. அந்த அப்படி 24ஆம் தேதியும் சோதனை இருக்கும் கட்டாயம். 24 அதே மாதிரி 23 வரையும் இருக்கும். அப்ப நாங்கள் 23 24 23 பின்னேரம் எங்களுடைய ஆரம்ப நிகழ்வாக்கி 24 25 26 23 24 25 26 அந்த 4 நாளையும் முழுமையா நிகழ்வுக்கு அடுத்து திங்கட்கிழமையா நாங்கள் முடிக்கிற மாதிரி பார்க்கலாதோ? இல்ல, அது எங்களுக்கு எக்ஸாம் டைம் டேபிள் அண்டிருந்தால் நாங்கள் அதுல வைக்கலாமே இருக்கும். எக்ஸாம் ஆயிருந்தாலும் டீச்சர் 2 மணிக்கு முதல் முடிஞ்சிடும் தானே? இல்ல, சில வேளை 7க்கு அல்லது 7க்கு தமிழ் பாடமா இருந்தால் கொஞ்சம் பிந்தும். அப்ப எங்களோட அந்த 2 மணி டைமுக்கு எக்ஸாம் இருந்தால் எங்களுக்கு குழப்பம். அப்ப அந்த டைம் டேபிள் இருக்கா நாங்க பார்க்கணும். அப்படி அதை பார்த்துட்டு அப்படின்னா ஷெட்யூல் பண்ணலாம். என்னுடைய கருத்து, மற்றவங்களும் கருத்து சொல்லுங்க. இப்போ நாங்கள் அந்த முடிக்கிறத ஞாயிற்றுக்கிழமை முடிச்சால் திங்கக்கிழமை மற்ற பள்ளிக்கூடம் திரும்ப டேர்ம் துவங்கிக்கல குறைஞ்சபட்சம் திங்கக்கிழமைய அந்த கிழமைய நாளோடய முடியும். கிழமை எல்லாருக்கும் அந்த அதோடய முடிஞ்சிடும்.
நீங்க ஞாயிற்றுக்கிழமை ஃபைனல் டே வரத்தக்கனையா முடிக்கிறதுக்கு. ஓ ஓ ஓ அது நல்ல விஷயம். உண்மையா அது சந்தோஷம். அடுத்த திங்கட்கிழமை பிள்ளைகள் ஒரு குழப்பம் இல்லாம ஸ்கூலுக்கு வரக்கூடியதா இருக்கும். ஓ அதோட மற்றவன் கருத்தையும் சொல்லுங்க. ஓ ஞாயிற்றுக்கிழமை முடிச்சால் அந்த கடைசி அந்த கூடுதலான ஆட்கள்ன்ற வரவு இருக்கும் என்ன லீவுகள் நாளுகளா அதுதான் நான் மெயின் பண்றேன். அதுக்கு தானே பாட்டேக் பண்ற ஆட்கள் வந்து இறுதி நிகழ்வை வந்து எல்லாரும் பாட்டேக் பண்ணுவேன் கூடுதலா. ஒரு ஹைலைட் ஆகி முடிக்கலாம். அது ஆட்கள் குறைவு இல்லாமல் களைச்சி போன மாதிரி போயிடும். டீச்சர் இப்ப நீங்கள் அது யோகாசனம் சொன்ன மாதிரி என்ன பொறுத்தவரைக்கும் 19ஆம் தேதி ஒரு அன்றைக்கு நீங்கள் இப்ப நாங்கள் பவனியை வச்சு அடுத்த சண்டே முடிக்கிற மாதிரி கூட செய்யலாம். 19 பவனியை 22, 23, 24, 25 4 நாள் தான் வரும். இங்கே 21 கூட நாங்க உள்ளுக்கு இருக்கோம்னு சொன்னால் ஆஃப்டர் 3 நாளும் என்ன சொல்றோம் 24, 25, 26 வெள்ளி சனி ஞாயிறு ஃபுல் டே வரும். அந்த லீவ் வந்தபடியா அந்த உதவியாளர் 2 நாளும் நீங்க அந்த டைம் டேபிள் பார்த்துட்டு யார் வந்து உங்களோட லோக்கல் நீங்க பண்ண முடியும்னா அது கூட்டு மற்றதான் 19 பவனி வச்சோம்னா வெளியில இருந்து வர்றதை என்ன சொல்றது ஒரு ஆக்சஸ் பண்ணி வரக்கூடியதா இதை வந்து தனந்தோல்கிறது இது. அப்ப அது நாங்க எங்க டைம் டேபிள பார்த்துட்டு நாங்க அது இருக்கா அந்த இதுல நாங்க அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ஒருத்தர் சத்தத்தையும் காணல. நானும் யோசிக்கிறேன் ஒருத்தர் சத்தத்தையும் காணலைன்னு சொல்லி. இல்ல அந்த நாங்க அந்த டைம் டேபிள பார்த்துட்டு அதை அட்ஜஸ்ட் பண்ணுவோம். அந்த டைமுக்கு தக்கனையே நாங்க அதை ஷெட்யூல் பண்ணுவோம். ஏன்னா நாங்களும் முதலும் அப்படித்தான் பிளான் பண்ணிருந்தாங்க. இப்ப டைம் டேபிள் சோதனைக்காண்டி தான் 24 இப்படி டிசைட் பண்ணிருந்தாங்க. முதல்ல அப்படி சண்டே முடிக்கிறதா தான் முதல்ல கதைச்சினாங்க. ஆனா இப்ப இந்த சோதனைக்காண்டி தான் நாங்கள் அன்றைக்கு SCCல எடுத்த முடிவுல 24 மென்ஷன் பண்ணிருந்தாங்க. பாப்போம் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப அதுதான் ஒரு நாள் 2 நாளுக்குள்ள சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பெறலாம். இல்ல இப்ப சரி 5 நாள் தான் செய்யணும் இல்ல. இப்ப 5 நாள 3 நாள் ஆக்கினாலும் இல்ல 4 நாள் ஆக்கினாலும் அது கூடின பக்கம் மக்கள் எல்லாரையும் பார்ட்டேக் பண்ண வைக்கிறதான் முக்கியம். என்ன இப்ப இறுதி நாள் வந்து கிழமை நாள் அடுத்த 2வது கிழமைக்கு போயக்குள்ள நிறைய உத்தியோகாரர் உள்ளூர் உத்தியோகாரர் கூட அந்த அதுக்கு சமூகம் அளிக்கிறத குறைப்பினம். இறுதி நாளண்டு போட்டு அதை பெருசா அக்கறை எடுக்க மாட்டினோம். இப்ப எங்களுக்கு எப்படியும் அந்த சண்டே பினிஷிங்க செய்யறது விருப்பம். ஆனா பள்ளிக்கூடத்தின் சட்டத்திட்டங்கள் டேர்ம் டெஸ்ட்களை பொறுத்து தான் நாங்க சிலதை அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு. 24ஆம் தேதி எக்ஸாம் இருக்காதுன்னு சொன்னா 23ஆம் தேதி எத்தனை மணிக்கு முடியும்ன்றதை பொறுத்து நாங்கள் 23ஆம் தேதி பின்னேரத்தை வந்து தொடக்க நாளா வைக்கலாம். ஒரு குறைஞ்ச நேர நிகழ்வா இருந்தாலும் தொடக்க நாளா வச்சுட்டு மற்ற 3 நாளையும் நாங்கள் ஃபுல்லா வந்து அந்த எவென்ட்மெண்டா செய்யலாம். அது கூடிய நேரத்தை ஒதுக்கலாம். அதுக்கு இப்ப நீங்க 3 மணிக்கு தான் துவங்கணும் இல்ல தானே, பின்னேரம் வேலைக்கு கூட துவங்கலாம். அதை மத்தியானம் 1 மணி அப்படி தொடங்கி நேரத்தை கூட்டி நடத்தலாம் இல்ல 3 நாள். பாப்போம் நாங்கள் அதுக்கு ஏத்தமா ஏன்னா எங்களுக்கு ப்ரோக்ராம்கள் கூட வருமானு நினைக்கிறேன். இப்ப கௌரவிப்புகள் அதுகள் இதுகள் வரைக்கும் எப்படியும் நாங்க செய்ய போறது ஒரு 3 hours 4 hours தான் செய்ய போறோம். 10 மணிக்கு 8 மணிக்குள்ள முடிக்கக்கூடிய மாதிரி தானே செய்ய போறோம். அப்ப 5 நாள் எடுக்கிறது நல்லதுன்னு தான் நான் நினைக்கிறேன். என்னுடைய கருத்து என்னன்னு சொன்னா இப்ப கணக்கு செய்ய வேண்டி இருக்கு. பரிசளிப்புகளாவையும் அதுக்கெல்லாம் கொண்டு வந்து செய்ய போறோம் பாட்பாட்டை. மற்றது பிள்ளைகள கலை நிகழ்வுகள் மற்றது தேசிய கனவு நிகழ்வுகளை கொண்டு வந்து அதுக்கு செய்ய எப்படியும் கொஞ்சம் கொஞ்சமா செய்ய எப்படியும் 5 நாள் வேணும். ஏன்னா செய்ய போற மணித்தியாலம் வந்து ஒரு நாளைக்கு 3 மணித்தியாலம் 4 மணித்தியாலத்துக்கு மேல போவாது. தச்சமே நாங்க நாள் குறைக்கணும்ன்ற பட்சத்துல வந்து அந்த நேரத்தை கொஞ்சம் கூட்டலாம் தானே சரி. அப்படி இப்போன்னா பள்ளிக்கூட பிள்ளைகள் போக்குவரத்து பிரச்சனை பத்தி நிலைமைகள்லாம் கொஞ்சம் தான் இருக்குது. என்ன
8 மணி அட்லீஸ்ட் 8க்குனாலும் முடிக்கக்கூடிய மாதிரி இல்ல இருக்கணும். 10 8க்கு மணி முடிச்சு முடிக்கிறத போட்டு தொடங்குறத வேலைக்கு ம். துவங்கலாம் தானே. நாங்கள் ஆகலாம் லேட்டா துவங்காமல் இப்ப மத்தியானம் வெ- 4 மணிக்கு வெயில் துவங்குறத நாங்கள் 2 மணிக்கும் திறக்கலாம் தானே. நாங்க இப்ப பல இப்போ ஸ்போர்ட்ஸ் எல்லாம் 1 மணி 1:30 துவக்கிறோம் தானே, இல்லையாண்டு இல்ல. வெயில் டைம்களானே பார்த்து செய்வோம் அப்படின்னு சொன்னா. இந்த 23ஆம் தேதி தான் எங்களுக்கு கொஞ்சம் ஸ்கூலா இருந்தால் அல்ல எக்ஸாம் இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டி கொஞ்சம் வரும். கஷ்டமா சரி, இருக்கும். 24, 25, ம். 26 எல்லாம் உங்களுக்கு நாங்க வேலைக்கு தொடங்கலாம். சண்டே ஆமா ப்ரோக்ராம் ஃபுல் ப்ரோக்ராமாவே வைக்கலாம் நாங்கள். அது அந்த கடைசி நாள் இந்த சங்கமம் நிகழ்வா இருந்தால் அது ஃபுல் டே ப்ரோக்ராமா அது வைக்கலாம். உங்களுக்கு காலமே வைக்கலாம். அது சாட்டர்டே சண்டே இதெல்லாம் மார்னிங் பாட் போடலாம். வைக்கலாமோ, பிரச்சனை இல்லை. 2 செஷனா வைக்கலாம். என்ன அப்ப நாங்கள் சரி அந்த 5 நாள் ப்ரோக்ராம் என்றது 19ஆம் தேதியில இருந்து ஸ்டார்ட் பண்ணி 19ஆம் தேதி அந்த பவனியை வச்சுட்டு பிறகு 23, 24, 25, 26 4 நாள்ல முடிக்க. இப்ப இத கேட்கிற இந்த ரிக்வெஸ்டும் சரியா இருக்கும். நாங்கள் சண்டே ஃபைனல் டேயா முடிக்க கூடியதா இருக்கும். மற்ற வேற கருத்துலன்னு சொல்லுங்க செந்தில் மற்ற எல்லாரும் உங்களோட அது சரி. அது சரி. இப்ப நல்ல விஷயம் என்னன்னு சொன்னால், இப்ப எங்களுக்கு அந்த 23ஆம் தேதி எக்ஸாம் இருக்கும்னு சொன்னால் அந்த நாள்ல நாங்கள் ஒன்றும் வைக்க இயலாது. என்ன சொன்னால் ஈவன் அந்த ப்ரிப்பரேஷன்கள், தயாரிப்பு வேலைகள் அது எல்லாம் நாங்கள் செய்ய இயலாது. எக்ஸாம் நடக்கும், ரைட்? அப்ப அந்த நாளை விடணும். அப்படின்னு சொன்னால் இப்ப நாங்க 19ஆம் தேதி பவனி, பிறகு அங்கால வெள்ளி, சனி, ஞாயிறு என்ற 3 நாளைக்குள்ள நாங்கள் ஸ்கில்ஸ் பண்ணி அதுக்குள்ள வைக்கலாம். இப்ப வெள்ளிக்கிழமை பிரைஸ் கிவிங், சனிக்கிழமை உள்நாட்டு வெளிநாட்டு மாணவர்கள் என்ற கலை நிகழ்வுகள் அதுகள், மற்றது ஞாயிற்றுக்கிழமை சங்கமம் எல்லா மாணவர் ஆசிரியர்லாம் சந்திக்கிற மாதிரி அப்படி செய்யலாம். சனியார் முழு நேரமா வைக்கலாம். என்று சனியார் லீவு தானே, நேரத்தை வைக்கலாம். நாங்கள் ரிஸ்க் எடுக்கக்கூடாது. உங்களுக்கு ஆண்டு அங்க சொல்லி பிள்ளைகளுக்கு சுரேஷ் வீடியோ ஓபன் பண்ணிட்டு கதைங்க அப்படின்னா நாளைக்கு இருக்கும் சில வழியில சுரேஷ் அந்த கேமராவை ஓபன் பண்ணிட்டு கதைச்சிங்க என்றால் அந்த வீடியோ ஸ்டக் ஆகி வருகுது. என்னென்றால் இப்ப எங்களுக்கு 23ஆம் தேதி இப்ப எக்ஸாம் இருக்கிறபடியால நாங்கள் எக்ஸாம் நாளன்று உண்மையா குழப்பக்கூடாது. இப்ப எக்ஸாம் அன்றைக்கு நடந்தால் அது எக்ஸாமுக்கு காலம் என்றாலும் நாங்கள் பின்னேறம் எங்களோட ப்ரோக்ராம் சொன்னா நாங்கள் பள்ளிக்கூடத்துல தயாரிப்பு வேலைகள் அதை செய்வோம், ரைட்? அப்ப பிள்ளைகளை வச்சு நாங்கள் குழப்பக்கூடாது என்று சொன்னால் அது எப்படியும் டிஸ்டர்பா இருக்கும். இப்படியான சந்தர்ப்பங்கள்ல சில வழியில மேபி நாங்கள் அதை 4 நாளா செய்தாலுமே நல்லம். 19ஆம் தேதி எங்கட பவனி, பிறகு அங்கால 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பரிசளிப்பு விழா, சில கௌரவிப்புகளும், மற்றது சனியார் 25, 26 அது முழு நாளும். அப்ப 25ஆம் தேதி சனிக்கிழமை எல்லாம் பழைய மாணவர்கள் உள்நாட்டு வெளிநாடு எல்லாம் கலந்து ஒரு கலை நிகழ்ச்சி எழுதுகள். மற்றது கடைசி நாள் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சங்கமம், எல்லா மாணவர் ஆசிரியர்கள் எல்லாம் பங்கு பெற்ற மாதிரி. அப்படியும் யோசிச்சு பார்க்கலாம் தான் என்ற கருத்து. நன்றி. மற்ற நேரத்து உங்களோட முருகதாஸ் ஒரு லண்டன் பிரசிடென்ட் பவன் அண்ணா மைக்கு கூட மைக்கு பவன் அண்ணா மைக்கு ஆன் பண்ணுங்க. மைக் ஆன் பண்ணிடல பவன் அண்ணா. இப்ப கேக்குது. கேக்குதா? இப்ப கேக்குது. நான் அக்செப்ட் பண்றேன். என்னென்னு சொன்னால் நாங்கள் அதை முந்தையே கதைச்சதானே, இப்ப நீங்க பிளான் பண்ண மாதிரியோ செய்யுங்கோ, செய்வோம். அண்ட் இப்ப இந்த டைம் இந்த டேட் தான் நீங்கள் இப்ப டிசைட் பண்ணபடியே நல்ல மேனு சொன்னால்
அதைத்தான் இங்கே எல்லாரும் கேட்டு இருந்தது. ஓ என்ன டிக்கெட்டுகள் அதில் புக் பண்ணுறதுக்கு அதாவது ஒரு அஜெண்டா போட்டுட்டு எல்லாருக்கும் அனுப்பினீங்கன்னா நாங்கள் அதன்படியே செய்வோம். ஓ இப்ப எல்லாரும் ஓகே 19 ஊர்வலமும் 24 25 26 24 போடுங்க டேட். 24 ஸ்டார்ட் பண்ணுவோம். அது நல்ல டேட். ஆமாம். சனியாறு ஃபுல் டேயா செய்யக்க அந்த உள்ளூருக்குள்ள இருக்கிற ஆட்களுக்கு நாங்கள் ஒரு பெனிஃபிட்டை கொடுக்கலாம். உள்ளூருக்கு அந்த கேன்டீன் அதில் கொடுக்கல அவைக்கு அந்த ஃபுல் டே கொஞ்சம் பிசினஸும் கூட நடக்கும். என்ன என்ன மாதிரி காந்தரூபன் உங்க எல்லாரும் ஓகேயா? நாங்கதான் முதல்ல சொன்ன மாதிரி ஓகே 19ல இருந்து 26 வரைக்கும் அது இந்த டேட்டா பிக்ஸ் பண்ணி விட்டோம்னு சொன்னார். அப்ப புலம்பெயர் நாடுல இருக்கிறத அதுக்கு ஏற்ற மாதிரி அதை இந்த பயனை ஒழுங்கு செய்ய முடியும். அதாவது எந்த ஒரு கருத்து சொன்னால் 19 நடைபவனி நாங்கள் 150வது மலர் வெளியீடு செய்ய போறோம். அப்ப எந்த ஒரு கருத்து அந்த 23ஆம் தேதி பழைய மாணவர்களையும் எங்களுடைய ஆசைகளை சந்திக்க வச்சு அவைகளையும் அந்த போட்டோ எடுத்து போட்டு மலருக்குள்ள உள்ளடக்கம் முடிஞ்சா பின்பு ஒரு 3-4 பேஜ்ல அந்த சின்ன சின்ன போட்டோவை கொண்டோம்னா பெஸ்டா இருக்கும். அப்ப இந்த பாயிண்ட் ஆஃப் சாட்டர்டே ஒரு சண்டே மலர் வழியிட நல்ல முன்னே எந்த ஒரு கருத்து என்ன ஒரு மெமரியா இருக்கும். அந்த வர்றதைக்கும் புலம்பெயர் நாடுல வரைக்கும் இந்த பட்ச கொண்டு வந்து செய்யுது. மற்றது என்னன்னு சொன்னா இப்ப இந்த கொழும்புல சில பழைய டீச்சர்ஸ் இருக்கணும் இல்லை, உதாரணத்துக்கு எங்கிட்ட சவுந்தரராஜன் மாஸ்டர் ஆக்கள் அவைகளை கூப்பிடவும் முயற்சி எடுக்கிறீங்களோ? கிட்ட வரைக்கும் நாங்கள் எல்லாரும் இப்ப இருக்கிற அதாவது விக்டோரியாவில படிப்பிச்சு இப்ப இங்க இலங்கையிலயோ இல்ல வெளியிலயோ இருக்கிற ஆட்களை கண்டக்ட் எடுத்து எல்லாரையும் கூப்பிடுற பிளான்ல இருக்குது. ஏன்னா அவ்வளவு பேருக்கு நாங்கள் கௌரவிக்க வேண்டிய சந்தர்ப்பம் இருக்குது. என்னன்னு சொன்னா ஆனா தொடர்புகளை ஏற்படுத்துறதுக்கான டெலிபோன் நம்பர்கள் அதுகள் நீங்களும் கூடுதலாக உங்களுக்கு தெரிஞ்ச ஆட்கள் கண்டக்ட் நம்பர்கள் இருந்தா எங்களுக்கு அனுப்பி வச்சீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் செய்யலாம். சவுந்தரராஜன் மாஸ்டரோட எனக்கு தொடர்பு இருக்குது இப்பவும். இல்ல வேற சவுந்தரராஜன் கனவே இருக்கீங்க, கொழும்புல இருக்கீங்க, சில வெளியில இருக்கிறவையும் சில வழிகள்ல இப்ப கனடா ஆஸ்திரேலியா லண்டன்ல இருக்கிறவையும் சில வேற பார்க்கலாம். இந்த சந்தர்ப்பத்துல வர்றதை விரும்பலாம். அப்படியான இருந்தா நீங்க கண்டக்ட் பண்ணீங்கன்னா நாங்க பள்ளிக்கூடத்தை அந்த ஆண்டு விழா கமிட்டியால கண்டிப்பா முன்னே நாள் அதிபர்கள் முன்னே நாள் ஆசிரியர்கள் மற்றது புலம்பெயராக்கள் கனவேற கௌரவிக்க வேண்டிய ப்ரோக்ராம் இருக்கு. அது பாட்டா தான் செய்வோம். ஒரே நாள் இல்லாம பாட்டா டேக்குள்ள போட்டு செய்யலாம் இந்த 5 நாளுக்குள்ளையும். ஆமாம். இப்ப எனக்கு தெரிஞ்ச நம்பர்கள் டீட்டெயில்களை நான் உங்களுக்கு பிரின்சிபலுக்கும் தரேன். என்னன்னு சொன்னா இந்த முதல் இன்விடேஷன் வந்து உங்களுக்கால போறதுன்னு எல்லாம் பிறகு நாங்கள் அவையோட கதைக்கலாம். இல்ல நீங்க கண்டக்ட் நம்பர்கள் எங்களுக்குலாம் தந்தீங்கன்னா இப்ப நாங்களோ பிரின்சிபலோ நாங்களோ நேரடியா கண்டக்ட் பண்ணி கதைச்சு செய்யலாம். சொல்லுங்க. அவ்வளவுதான். என்னென்றால் நீங்கள் அந்த பேப்பரில் கொஞ்சம் விளம்பரம் கொடுக்கலாமല്ലോ. சில இந்த இப்படி ஒன்று செய்ய போகிறோம், நாங்கள் ஆசிரியர் மேலே கௌரவிக்க விரும்புகிறோம், அவர் எங்களோட தொடர்பு கொள்ளுங்கன்னு சொல்லி பேப்பர்லேயும் ஒரு விளம்பரம் கொடுக்கலாம். இப்போ தொடர்பு இல்லாமல் பேப்பர் வாசிக்கிறாக்களும் இருப்பினம் அல்லது குரூப்புகளுக்கு போடுற இதுகளும் இருக்குமல்லோ. அப்படி என்ன நாங்கள் இப்ப செய்யலாம். இப்படியும் ஜனவரி பிறகுதான் அப்படி செய்யலாம். என்னென்னா இப்ப வெளியே தானே இப்ப கௌரவிக்கிற நிகழ்வுகள் எல்லாம் ஜனவரி பிறகுதான் நாங்கள் ஒரு ஆர்கனைசிங்கா செய்யலாம். ஏன்னா ஜூலை அங்காலையும் 7 மாசம் இருக்குதானே. இல்லை இப்போ ஒரு வருஷத்துல இப்போ டேட் ஃபிக்ஸ்டுன்னு சொன்னால் அந்த இதுவும் ஃபிக்ஸ்டுண்டேக்க நீங்கள் இப்போவே ஒருக்கா கொடுக்கலாம், பிறகு ஜனவரிக்கு இன்னொருக்கா கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த தகவல்கள் கூடிய அளவுக்கு எப்படி வசதி இருக்கோ அதன்படி. அப்போ பேப்பரில் எனக்கு தெரியல இப்போ எவ்வளவு பேப்பரில் இருந்து போகும் இல்லை இன்டர்நெட் தான் அதுன்ற முக்கியமான இதை பிடிக்குதோன்ற தெரியல. அப்படி ஒரு விளம்பரம் செய்யறாலும் முருதாஸ் அந்த கௌரவிக்கிறவன் இல்லாமல் பழைய ஆசிரியர்கள் அதிபர்களை இந்த தொடர்புடைய விரும்புறோம்னு சொல்லி போடுறதா நல்ல முதல் கட்டமா நாங்கள் நம்பர் என்ன பேப்பர்ல போட்டு பப்ளிக் பண்றது சில பேருக்கு விரும்பாங்க. நீங்கள் போட்டால் உங்களோட நம்பர்களை போட்டா பள்ளிக்கூடத்தோட தொடர்பு கொள்ள சொல்லி அவையல் பேப்பர்ல போடுறல. இப்ப நீங்கள் இந்த எனக்கு இதுக்கு ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் சொன்னால் ஸ்கூல்ஸ் வந்து ரெக்கார்ட்ஸ் இருக்கும். ஓகே,
டெஃபினெட்லி இருந்திருக்கலாம். அப்படி ஒரு சர்டன் இயர்ஸ்ல இருந்து இருந்திருக்கலாம். என்றால் அதே ஈஸி தொடர்பு பண்றதுக்கு WhatsApp வைபராடியோ எப்படியோ கண்டிப்பா அதுக்கு ஒரு பெரிய இஷ்யூ இருக்கு. அது என்ன பொறுத்த வரைக்கும் ஈவன் மார்ச்ல நெக்ஸ்ட் இயர் மார்ச்ல தொடங்கினாலும் வெல் பிளானா நீங்க செய்யலாம். இது பெருசா இஷ்யூ வராது என்ன பொறுத்த வரைக்கும். அதே நேரம் எனக்கு நான் விரும்புற ஆட் பண்றேன்னு சொன்னா எங்களோட பழைய பழைய அதாவது படிப்பிச்ச ஆசிரியர்கள் அதுல கவுடன் நேரத்துல எங்க ஒரு விருப்பம் வேண்டாம். இந்த பழைய மாணவர் சங்கத்திலே பள்ளி முன்னம் இருந்த தலைவர் செயலாளர் போன்ற அவைகளையும் கௌரவித்தா நல்லா முன்வைக்கிறது உருவாக்கத்துல இருந்து கண்டிப்பா காந்தன் அதில வந்து பழைய மாணவர் சங்கம் STC உறுப்பினர் மேல செயலாளர் மேல எல்லாம் பழைய ஆட்களை நாங்கள் கௌரவிக்க வேண்டி பிளான் இருக்கிற செய்வோம். நான் சும்மா ஒரு உதாரணத்துக்கு இப்ப நான் எங்க இருக்கோம் உதயசூரியன் அண்ணன் எல்லாம் ஒரு சர்டன் டிகேட்ஸா இருந்தவர் உண்மையா அது பழைய மாணவர் சங்கத்துல. இப்ப நான் சும்மா ஒரு உதாரணத்தை சொல்றேன். அப்ப கௌரவிக்க நாங்கள் சரி எல்லாம் இருக்கும். அந்த டீட்டெயில்ஸ் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஈஸியா தான் எடுத்து போட்டு செய்யலாம். இப்ப நான் லாஸ்ட் 2 இயர்ஸ் எங்களுக்கும் அந்த பழைய ஒரு பள்ளிக்கூடத்தின் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு சொன்னான் தானே வண்டர் ஸ்கூல். அது வந்து ஒரு நாங்கள் 2 months தான் நாங்கள் எடுத்து அது எல்லாம் அவ்வளோ டாக்டரையும் மிஸ் பண்ணி நம்ம டிஸ்பிளேஸோட சொன்னது ஈவன் வெளிநாடு கூட சில டீச்சர்ஸ் வந்தது. அப்படி அந்த அது வந்து நீங்க என்ன சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் இயர் நீங்க அதை பிளான் பண்ணலாம். உங்களோட விழா கோமிட் வந்து அதுக்குரிய எடுக்கலாம் நினைக்கிறேன். பிரின்சிபல் எப்ப நீங்க இந்த விழா கமிட்டி போட போறீங்க? எங்களுடைய OBA மீட்டிங் முடிச்ச உடனே நாங்கள் ஒரு அந்த மீட்டிங்லயே ஒரு இதான் அனௌன்ஸ் பண்ணுவோம். அப்ப அதுல செய்வோம் ஜெனரல் மீட்டிங்ல இதான் போட்டு விழா கமிட்டி போட்டா தான் மிச்ச வேலையில நீங்க செய்யலாம். அப்ப இப்போதைக்கு 19ஆம் தேதி ஊர்வலம், 24, 25, 26 23 உள்வாங்கி வச்சிருப்போம். தற்சமயம் அங்கால எக்ஸாம் இல்லையா நாங்கள் 23 எடுப்போம். எக்ஸாம் இருந்தா 24 இருந்து போகட்டும். இப்ப ஆட்களுக்கு அறிவிக்கிறேன் இந்த டேட்ன்றத சரியான டேட்டை சில வேலை 24 அறிவிங்க. இல்ல இப்போதைக்கு 19, 24, 25, 26 இப்ப இப்போதைக்கு 4 நாள். ஆனால் எக்ஸாமை பொறுத்து நாங்கள் 23 உள்வாங்க. என்னடா 19 பொருள்ல இருந்து வர வந்துருவீங்க தானே 19 வந்துருவீங்க. அப்ப நாங்கள் எல்லாம் ரெடி இருந்தா நாங்கள் 24 நாங்கள் எடுக்கலாம். 23 எடுக்கலாம். எல்லாருக்கும் அதைதான் கேட்டு கொண்டிருக்கேன். எப்ப டேட் தொடங்குது தாங்கள் ஃபுல்லா 10 நாள் நிக்க இயலாது அந்த நிக்கிறேன். இல்ல இது சரிதானே செந்திலண்ணா. இப்ப 19 சொன்னா வர்றவர் அதுல யாரா பங்கு பெற்றினமோ அவை பங்கு பெற்றலாம். டேட்டை பிக்ஸ் பண்றதுதான் முக்கியம். இப்போ ஓகேண்டா இந்த டேட்டை நாங்கள் அறிவிப்போம். அதான் 19 பவானி என்றதை போட்டு பிறகு 24, 25, 26 இப்ப வைப்போம். 23 வந்து இப்ப ஜனவரி மாதமோ அல்லது கிட்ட வரைக்கும் தெரியும் தானே அந்த அந்த இதுல ஏதாவது சின்ன இதை செய்யலாம் இல்லையாண்டு இப்ப பிரின்சிபல் சொல்ற மாதிரி அதை பார்த்து நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம் அது நல்ல விஷயம். ஓகே. அப்ப வேற ஏதாவது யாரும் சொல்றதுனால செல்வம் இப்பதான் வந்திருக்கேன். செல்வம் கொண்ட கருத்து. நான் இடையெல்லாம் வந்தனா என்ன நடக்குதுன்னு தெரியல. அதான் சும்மா இப்ப 19ஆம் தேதி நடபவனி வைக்கணும் ஞாயிற்றுக்கிழமை. ஓகே. ஜூலை 19. ஜூலை 19. ஓகேயா. பிறகு 24, 26 விளங்கல. அடுத்த ஃபங்க்ஷன் எல்லாம் 24, 25, 26 தான் இப்ப டேட் போட்டு கிடக்குது. தச்சமே 23 எக்ஸாம் இல்லை என்று சொன்னால் 23க்கு தொடங்க சின்ன ஃபங்க்ஷன் உண்டு. ஓகே. அப்ப 19ஆம் தேதி என்ன செய்ய போயினா அந்த ஊர்வல சுத்தி நடபவனியா சுத்துறதுக்கு. ஓகே. சரி சரி. ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி செய்யறது வந்து இப்படி நடக்குதுன்றதை அறிமுகப்படுத்துறதும் அதுதான் அது மெயின் இந்த இது. ஆனா உண்மையான ப்ரோக்ராம் வந்து அப்ப இப்ப 25, 26 அதெல்லாம் துவங்குது. 24, 25, 26. 24, 25, 26. ஓகே. வெள்ளிக்கிழமை ஹாஃப் டேயா இருக்கும். பிறகு சாட்டர்டே சண்டே ஃபுல் டேயா. அந்த 23 எக்ஸாம்
வெள்ளனவா முடியுமோ இல்லை ரெண்டு சொன்னால் 23 ஒரு சின்ன ஃபங்க்ஷன். அது அது கிட்ட வரத்தான் டிசைட் பண்ணலாம், இப்போ சொல்லிடலாம். அது சரி சரி ஓகே. ஏதாவது எக்ஸாம் இருக்கு மட்டும் பிரின்சிபல் சொல்கிறேன் அன்றைக்கு. அப்ப இப்ப இந்த டேட் வந்து கன்ஃபார்ம். இது இப்போ கன்ஃபார்ம். ஓகே, அப்ப அப்படியே இருக்கட்டும். நாங்கள் இனி அதுக்கேற்ற மாதிரி எங்கட முயற்சிகள் எடுப்போம். சரி, ஓகே. அதான் இப்ப அதான் இப்போதைக்கு ஆமாம் இப்போதைக்கு இப்ப அந்த டேட்ஸ் எல்லாம் ஓரளவு கன்ஃபார்ம். இனி அடுத்த ஸ்டெப் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இனி ஸ்கூல் வந்து அடுத்த கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணணும். அவன் ஏஜிஎம் அதுக்கு பிறகு ரைட் அடுத்த ஸ்டெப். ஓகே ஓகே யா தென் அதுக்கு பிறகு அதுக்கு அடுத்த ஸ்டெப். அப்ப இனி அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஸ்கூல் பிரின்சிபல், தாய் சங்கம், டீச்சர்ஸ் எல்லாரும் வந்து ஏஜிஎம்முக்கு பிறகு அவர் கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணினா. அது இப்போ நவம்பர் கன்ஃபார்மா? இப்போ ஏஜிஎம் நவம்பர் கன்ஃபார்ம் பண்ணுவோம் நாங்க அது. ஓகே ஓகே. மற்றது அதோட நாங்கள் ஒவ்வொரு மாதத்துக்கு ஒருக்கா மீட் பண்ணி கதைக்கிறது நல்ல மண் நினைக்கிறேன். அப்டேட்டுகள் ஏதாவது என்ன செய்யலாம் என்றலாம் பற்றி கதைக்கிறது நல்ல மண்டை என்ற தாழ்மையான கருத்து. பட் எல்லாரும் ஒத்துக்கொண்டால் ஒவ்வொரு மாதம் நாங்கள் மீட் பண்ணலாம் ஜூமில். எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போ நான் அந்த கமிட்டியை ஃபார்ம் பண்ண அப்புறம் அடுத்த மீட்டிங்கை போடுறேன் நல்ல மண் நினைக்கிறேன். என்ன ஆமாம், நிச்சயமா செந்தில், நீங்க அந்த கமிட்டியை ஃபார்ம் பண்ண அப்புறம் அடுத்த மீட்டிங் போடுறதை தாண்டி குறைஞ்சபட்சம் நாங்கள் ஒரு ஜூலைக்கு ப்ரோக்ராம்னு சொன்னா கடைசி மே கடைசிக்கிடையாவது நாங்கள் எங்களோட திட்டமிடல் ஃபுல்லா பூர்த்தி செய்யப்பட்டிருக்கோம். என்னென்ன ப்ரோக்ராம் நேராட்டோட எல்லாம் ஓரளவுக்கு மே கடைசியிலேயாவது நாங்கள் அதை பூர்த்தி செய்ய பெரிய விழா. மே டு லேட் நினைக்கிறேன். குறைஞ்சபட்சம் நாங்கள் மே கடைசிக்குள்ளேயாவது நாங்கள் அந்த ப்ரோக்ராம் டைம் டேபிள் எடுத்துடணும் ஃபுல்லா. என்னென்ன ப்ரோக்ராம் எப்ப செய்யறதுன்றது அந்த திட்டமிடல் மே கடைசிக்கு முதல் முடிக்கணும். சரியான லேட் நினைக்கிறேன். மற்றது பற்றியும் ஒரு அன்றைக்கு இணைத்தலைவர் கேட்டு கொண்டிருந்தவர் இப்பவே விட்டா தான் விற்கலாம்னு சொல்லி கொண்டிருந்தார் பிரின்சிபல். செந்தில் என்னன்னு சொன்னா ஜனவரி பிப்ரவரியிலே நீங்க ஸ்டார்ட் பண்ணினா தான் நீங்கள் மார்க்கெட்டிங்கா பிடிக்கலாம். என்ன டிஷர்ட்டுக்கு இல்ல அதோண்டு உண்மை. மற்றது இன்னும் ஒரு என்னுடைய கருத்தொண்டு நான் சொல்ல விரும்புறேன். என்னன்னு சொன்னால் வர்ற டிசம்பருக்கு முதல் எல்லா நாட்டிலையும் எங்களுடைய பழைய மாணவர் சங்கத்தை நாங்கள் உருவாக்கணும். இப்ப சில இடங்கள்ல இன்னும் இல்லை. இப்ப மத்திய கிழக்குலயோ, பிரான்ஸ்ல, சுவிஸ்ல, இப்ப ஜெர்மனில ஒரு கமிட்டி ஸ்டார்ட் பண்ணினோம். நோர்வே, எல்லா இடத்துலயும் வந்து நாங்கள் இனி எங்களுக்கும் பொறுப்பு இருக்கு. இப்ப தனியா பிரின்சிபல் டீச்சர்ஸ் அவையல் மட்டும் கமிட்டியை ஃபார்ம் பண்றே இல்லை. நாங்களும் எல்லா நாடுலையும் ஒரு பழைய மாணவர் சங்கத்தை கிரியேட் பண்ணி ஒரு அட்லீஸ்ட் ஒரு இன்டரிம் கமிட்டி மாதிரியாவது ஒன்று நாங்கள் கிரியேட் பண்ணாதான் நாங்கள் அந்தந்த நாட்டில் இருக்கிற எல்லா பழைய மாணவரையும் ஒன்று சேர்க்கலாம். அவைகளை இலங்கைக்கு கொண்டு போறதுக்கு முயற்சி செய்யலாம். மற்றது காசுகள் ஃபண்ட் ரேஸ் பண்றதுக்கு முயற்சி செய்யலாம். அப்ப வெளிநாடுகள் இருக்கிற எங்களுக்கும் பொறுப்பு இருக்கு. என்றால் அட்லீஸ்ட் இந்த டிசம்பர் 31 முதல் எல்லா நாடுலையும் பழைய மாணவர் சங்கம் ஒன்று உருவாகணும். அது முக்கியம். எங்களுக்கும் பொறுப்பு இருக்கு. தனியாக நாங்கள் டேட்டை நாங்கள் சொல்லுங்கன்னு சொல்லி பிரின்சிபல் சொல்லி நாங்கள் கிரியேட் பண்ணாதான் நாங்களும் அங்கே இனி எங்களோட நாடுல எல்லாரையும் சேர்த்து எல்லா நாடுகளையும் சேர்த்து நாங்கள் கொண்டு போகலாம். மற்றது ஒரு அட்லீஸ்ட் ஒரு இன்டரிம் கமிட்டின்னு சொல்லி எல்லா நாடுகளையும் வந்தா தான் ஃபண்ட் ரேஸ் பண்றதுக்கு எல்லாரையும் சேர்த்து கூட்டி கொண்டு போறதுக்கு உதவியா இருக்கும். அப்ப எங்களுக்கும் பொறுப்பு இருக்கு. அப்ப அட்லீஸ்ட் டிசம்பர் 31 முதலாவது செய்யணும்ன்றது இந்த அடுத்த கருத்து. நன்றி. அது நல்ல கருத்து தான். நல்ல முயற்சி எடுக்கிறோம், சரி வருது இல்லையா? அதான பிரச்சனை. இப்ப பிரான்ஸ் எல்லாம் முயற்சி எடுக்கலாம். பிரான்ஸ் எல்லாம் எத்தனை பேரை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். என்ன மொத்தம் இல்லை இருக்குதாங்க. இதுவரை நான் 10 தடவை முயற்சி செய்துட்டேன் ஒரு கமிட்டி ஒன்றை கிரியேட் பண்றதுக்கு. ஆனா எங்களோட 88 பேட்சை தாண்டி பெருசா ஆக்களை உள்வாங்க முடியாம போயிட்டுது. திருப்பியும் இருக்க முயற்சி. இப்ப நல்ல கருத்து. நாங்கள் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு சின்ன அளவிலாவது ஒரு கமிட்டி ஒன்று உருவாக்குறது நல்ல விடயம். அதை தாண்டி இந்த புலம்பெயர் நாட்டு உதவி என்றது என்னுடைய கருத்தின்படி இன்னும் ஒரு 10% தான் அந்த புலம்பெயர் நாட்டின் உதவி எங்களோட தேசத்தை நோக்கி போறதுக்கான சந்தர்ப்பம் இருக்கு. இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் அந்த உதவிகள் எந்த அளவுக்கு கிடைக்கும்ன்றது தெரியாது.
அப்ப ஓ அங்க இல்ல அடிப்படை இல்ல ஓ ஓ இல்ல உண்மைதான். சாரி, நான் குழப்பறதுக்கு மன்னிக்கணும். என்ன சொன்னா அது உண்மை, அது இன்னொரு பக்கம். ஆனா இந்த 150வது ஆண்டு நாங்கள் வெற்றிகரமா செய்யணும்னு சொன்னால் எல்லா நாடிலையும் எங்களோட விக்டோரியா கல்லூரி பழைய மாணவர் சங்கம் மாணவர் இருக்கிற இடங்கள் எல்லாத்திலையும் நாங்கள் ஒரு பழைய மாணவர் சங்கம் ஒன்றை நாங்கள் உருவாக்கணும். அது இப்போ உடனே எடுத்த உடனே இல்லாட்டிலும் ஒரு ஒரு இடைக்கால கமிட்டி மாதிரி ஒன்றையாவது கிரியேட் பண்ணி எல்லா நாட்டிலையும் கொண்டு வரணும். அப்பதான் அந்த கமிட்டி வந்து பள்ளிக்கூடத்தோட பிரின்சிபலோட டீச்சர்ஸோட சேர்ந்து ஒர்க் பண்ணலாம். அப்ப மற்றது அதோட இப்ப எல்லா நாளும் இப்ப சுவிஸோ ஈவன் ஸ்வீடன், நோர்வே, ஜெர்மனி, பிரான்ஸ், இப்படி கனடாங்கள், மற்றது மத்திய கிழக்குல ஓமான், குவைட், எல்லா நாடுகள்லயும் ஒரு சின்ன சின்ன கமிட்டி வந்தா தான் அந்தந்த நாட்டில் இருக்கிற பழைய மாணவர்களை ஒன்று சேர்த்து எங்களை 150வது ஆண்டு விழாவை கொண்டு போகலாம். காசு சேர்க்கலாம். காசு சேர்க்கறது இன்னொரு படி. காசு சேர்க்கறதுக்காண்டி நாங்கள் கமிட்டி இல்லை. பட் அதோட அந்தந்த நாட்டில் இருக்கிற பழைய மாணவர் எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கறதுக்கு அந்தந்த நாட்டில் ஒரு நிர்வாக குழு ஒன்று கட்டாயம் தேவை. அப்ப இந்த 150வது ஆண்டை வச்சு கொண்டுதான் நாங்கள் ஒன்று சேரணும். அப்ப எங்களுக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு. நாங்கள் இருக்கிற நாடில ஒரு பழைய மாணவர் சங்கத்தை நாங்கள் கட்டாயம் உருவாக்கணும். நாங்கள் ஒரு டிசம்பர் 31ஆம் தேதி என்று ஒரு டார்கெட்டை போட்டு அதுக்கு முதல்ல ஒரு தற்காலிக கமிட்டியாவது நாங்கள் கிரியேட் பண்ணணும். அது என்ற கருத்து. அப்படி செய்தால்தான் எங்களுடைய 150வது ஆண்டு விழா சக்சஸ் ஆகும். ஓ நன்றி. சுரேசன் என்ற கட்சி நான் கட்டாயம் ஆன வேண்டிய ஆள். என்ன, நான் ஓமான்ல இருக்கிறேன். ஓமான்ல கிட்டத்தட்ட எங்க விக்டோரியா காலேஜில் படித்த பழைய மாணவர்கள் 5 இருக்கிறோம். 5 பேர்ல 4 பேர் 150வது ஆண்டுக்கு உதவியவை. அதை மாதிரி துபாயில இருந்து 2 பேர் உதவி செய்தவை, கத்தார்ல இருந்து 2 பேர் உதவி செய்தவை, பஹ்ரைன்ல இருந்து உதவி செய்தவை. இந்த மத்திய கிழக்கு நாடுகள்ல உண்மையா சொல்ல போனா ஃபிங்கர் கண்ட்ரோல், அதாவது விரல் விட்டு கூடிய நம்பர்ல தான் இருக்கணும். 4 பேரையும் ஒரு என்ன சொல்றது, பெஸ்டா ஒரு கனெக்ட் பண்ணி நாங்கள் சென்னைக்கும் தெரியும், அறிவருக்கும் தெரியும், சிறியனையும் தெரியும். நாங்கள் முடிஞ்ச ஒரு ஃபண்ட் வந்து 2022 எண்டிலே கலெக்ட் பண்ணி அந்த இந்த திட்டம் வாங்கியிருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் உண்மையா மெஜாரிட்டி வந்து யூரோப்ல தான் இருக்குது. இப்ப ஈவன் இது கதைக்க போனா ஒவ்வொரு இடத்துலையும் கதைக்கலாம். ஆனால் மத்திய கிழக்கு நாடு தேவை செய்து மன்னிக்கவும் என்றால் வெரி வெரி என்ன சொல்றாங்க இவ்வளவுதான் இருக்கு. இப்ப துபாயில இருக்கணும், துபாயில வந்து 1-2 பேர் தான் தொடர்புல இருக்கணும் இந்த ஃபீல்டுக்கால. நானும் கேட்டு பார்த்தேன்னா யாரும் கனெக்ட் பண்ணுங்காண்டு யாரும் உள்வாங்க இல்லைன்னா இருந்து கனெக்ட் பண்ணி வந்தா வரவேற்கத்தக்க விஷயம். ஆனா மத்திய கிழக்கு நாடுன்ற வரைக்கும் ஸ்டில் ஆக்டிவ்ல தான் இருக்குது. ஓகே, தேங்க்யூ. இப்போ நாங்கள் என்னென்னா, இப்போ நீங்கள் சொல்றீங்க யூரோப்பில் வந்து கனடாக்கள் இருக்கிற நாடுகளில் தனித்தனியாக என்ன சங்கங்களை உருவாக்கலாம். அதே போல் இப்போ நீங்கள் மத்திய கிழக்கு நாட்டுக்குன்னு சொல்லி சேர்ற ஆக்களை சேர்ந்த ஒரு குரூப்பை நீங்கள் உருவாக்கலாம்னு நான் நினைக்கிறேன். உண்டு அதே மாதிரி அப்படித்தான் உருவாக்கி இருக்கிறோம். அதாவது வந்து மத்திய கிழக்கு நாடுன்னு சொல்லித்தான், அதாவது நான் ரெப்ரசன்டேட்டிவா இருந்து ஒன்று இருந்துதான் எல்லாத்தையும் கேட்டு இந்த உதவியை வரலாறு. அதாவது ஓமான், துபாய், கத்தார் அண்ட் பஹ்ரைன், குவைத்தில் எனக்கு தெரியல. இந்த 4 நாட்டு காலேஜ் சேர்ந்தா நாங்கள் வந்து கலெக்ட் பண்ணி அனுப்பினாங்க அந்த 9வது ஆண்டுக்கு. ஒவ்வொரு தரம் எனக்கு என்ன சொல்லணும், ஒவ்வொரு தரம் ஈக்குவல் டு அமௌண்ட் 50,000 சம்திங் போட்டாரு டைம்ல மினிமம் போடுங்க. அப்பவே போட்டு அனுப்பி விட்டாரு. ஒரு 7 பேரோ என்ன செவ்வாயில கொஞ்சம் கூட பேர் இருக்கலாம். ஆனா என்ன பிரச்சனைன்னு சொன்னா தொடர்பு எடுக்கிறது பெரிய கஷ்டமா இருக்கு. ஒரே நாட்டுல இருந்து தொடர்பு எடுக்கல. ஓமான்ல வந்து நான் இருக்கேன், எங்க இளைஞன் அண்ணன் மகன் திவார் இருக்கிறார், மூலா தம்பியோட கண்ணன் இருக்கிறார், அடுத்தது வந்து நான் ஸ்ரீரங்கத்துக்கு அவன் அடுத்தவன் நாயன் மகன் உதயன் இருக்கிறார். இந்த 4 பேர் தான் விக்டோரியா பழைய மாணவர். ஒரு காலத்துல கனவேர் இருந்த திரு இருந்தவர், பிரதர் சாந்தலிங்கம் இருந்தவர், கனவேர் இருந்தவர் எல்லாரும் விட்டுட்டு போட்டோம். அதுக்கு முதல்ல இருந்தவர் அந்த மாமாவே இருந்தவர், அது எல்லாம் அந்த அப்படியே ஏதோ நானும் இங்க இருந்தபடியா அந்த செய்யக்கூடியதை தொடர்பை வச்சுக்கிறோம் இல்லையா. அதான் நீங்க சொல்றீங்க ஒரு நாட்டுல இருந்து கொண்டு அந்த நாட்டிலே தொடர்பு எடுக்க முடியாது. நாங்க சொல்றது ஈஸி, ஆனா அதை ரியாலிட்டியா கொண்டு வரணும். அதான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். நன்றி.
ஆமாம் நன்றி ஐயா. ஏதோ ஏதோ ஒரு வழியில நாங்கள் ஏதோ உண்மைதான், உங்களோட கருத்தை நான் ஏற்றுக்கொள்றேன். உண்மைதான், ஏதோ வழியில நாங்கள் ஒரு ஒரு சின்ன இப்ப ஒரு இன்னொரு ஒரு விஷயம் ஒரு இன்னொரு விஷயம் நான் இது தற்கத்துக்காக நினைக்கல. நாங்க அன்றைக்கு ஃபண்ட் கலெக்ஷனை பற்றி கலைச்ச நாங்கள் இது வரைக்கும் கேடாவில இருந்து ஒரு போயிருக்கு. ஆனா அந்த டைம்ல கேடால இருந்து காசு போயிட்டு இருக்கணும். இந்த காசை போட்டுவிட்டா மேபி ஒரு ஃபண்ட் வந்து கூட வந்திருக்கு 100 ஒவ்வொரு இடத்தாலையும் ஒவ்வொரு கருத்துகளும் ஒவ்வொரு கோணம் கொண்டு இருக்கு. ஆனா மத்திய கிழக்கு நாள் பேச வரையில் மத்திய கிழக்கு நாளால நாங்கள் செய்திருக்கோம். ஒரு எங்களால என்ன செய்ய முடியுமோ அதை செய்திருக்கோம். இனியும் நான் திருப்பி செய்யறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஆமாம் ஆமாம் நன்றி. ஆமாம் மற்றது நான் கலைக்கிறது டேட்டை தான் நாங்கள் ஏதாண்டி அறிவிக்க வேணும். பங்கே சொல்லி ஒருக்கா இந்த ஒபிஷியல் லெட்டர் ஹெட்ல ஒருக்கா எழுதி போட்டு அதை ஒருக்கா போஸ்ட் பண்ணி விட்டா நல்லா நினைக்கிறேன். பிரின்சிபல் எல்லாம் பள்ளிக்கூடத்தின் இதால போட்டாலும் பரவாயில்ல. ஓ நாங்க அறிவிச்சு விடுவோம் டேட்டா. ஓ டேட்டா அறிவிச்சு விட்டீங்க. மற்றது இந்த கமிட்டியையும் சரியா போட்டு நாங்க வேர்ல்டு போட்டு விடுவோம். சொன்ன கருத்து ஓகே. சங்கங்கள் உருவாக்கத்தான் வேணும். ஆனால் நாங்கள் அது இப்போ பிரான்ஸ்ல எல்லாம் எவ்வளவோ முயற்சி எடுத்துட்டோம். அது சரி வரையில பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம். செட்டில் நாங்க நோர்வேல நினைக்கிற அளவுக்கு கணாக்கள் இல்ல. ஒரு 20 பேரே கிட்டத்தட்ட எப்படி தேடி பிடிச்சாலும் வரும். அதுல ஒரு 15-16 பேரை சேர்த்து நான் ஒரு வாட்ஸ்அப் குரூப் மாதிரி ஒன்றை உருவாக்கி வச்சிருக்கிறேன். அது இப்போ ஒரு கிட்டத்தட்ட 1.5-2 வருஷமா நான் அதை செய்து வச்சிருக்கிறேன். இடக்கிட அதுல இந்த மெசேஜ்கள் எல்லாம் போட்டுக்கொண்டு இருக்கிறேன் நான் அதுல. அப்ப ஓரளவுக்கு எல்லாருக்கும் கொஞ்சம் தொடர்புகள் இருக்கு. ஆனா எங்களுக்கு ஒரு பிளான் ஒன்று இருக்கு. ஒருக்கா எல்லாரும் இந்த வார வருஷ துவக்கத்துல சும்மா ஒரு சின்ன ஒரு கெட் டுகெதர் மாதிரி போட்டு அவையோட எல்லாம் கழிச்சு போட்டு இதுக்கு ஏதாவது 150க்கு என்ன செய்வோம்ட்டு ஒரு யோசிப்போம்ட்டு இங்க கன ஆக்கள் எல்லாம் பண்ணாத்தாக்கள்லாம் கூட அவையல் கூட மேகண்டான்லாம் படிச்சவைய. விக்டோரியால படிச்ச ஆக்கள்ன்றது கொஞ்சம் குறைவிங்க. இல்ல இப்ப எங்கண்ட தம்பி 2 பேர் இருக்கணும் இல்ல வேற அருள்வாசம் அவர் 2வது மட்டும்தான் இப்ப இங்க இருக்கிற. மற்ற சரி ஒரு பேகன்ல இருக்கிற திராமன்ல ஒரு ஆள் அவர் அடிக்கடி ஊருக்கு வாங்க அவரு வாட்ஸ்அப் இல்ல. அப்ப அவர் அதுல இன்னும் மிதாண்டே இல்ல. மற்றவர் வேதவாசம் இங்க வந்துட்டார் தானே லண்டனுக்கு. அவர் வந்துட்டார். அப்ப அவர் உங்களோட ஒரு தம்பி இருக்கிறார் இந்த குரூப்ல, ஒரு தம்பி இல்ல. மற்றது அப்படி கொஞ்சம் பேரை சேர்த்து உங்களோட மாமா இருக்கிறார் நினைக்கிறேன். கோவால் மாமா இருக்கிறார். பிரின்சிபல் அருணாச்சலத்தை எங்களுக்கு ஆஸ்திரேலியால வந்து தொடங்கியும் நாங்களும் சொன்னாங்க 5 பேர் தான் சொன்னார். 5 பேரோ 3 பேரோ ஒரு சங்கம் பண்ண ஃபோன் பண்ணுங்கோ. அதான் நான் இப்ப ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். பிறகு கொண்டு இருக்கும் என்று சொல்லி சொல்லாது. அது 30 வரையமான 25 வரையும் தாண்டி ஓடிக்கொண்டு இருக்கிறோம். ஒருக்கா எல்லாரும் ஒருக்கா ஒன்று கூடி ஜீவமில்லையும் அப்படித்தானே முருகதாஸ் செய்தவர். எல்லாரும் ஒருக்கா கூப்பிட்டுட்டு அப்படியே தொடங்கி விட்டவர். அது ஓடுது. அது மாதிரி ஒருக்கா கூப்பிட்டு எல்லாரும் ஒருக்கா தொடங்கினீங்கன்னா பிறகு அது வேறு பெரிய ஒருத்தர் செல்லும். இப்போ நானுவே மத்திய கிழக்கு நாட்டுக்கு சொன்ன மாதிரினா நீங்கள் ஸ்கெண்டினாவியன் என்று சொல்லி இந்த பக்கத்து நாடுகள் எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் உண்டாக்கலாம். அப்படி இதுன்றான்ட்டாங்க. அதுக்கு தான் நானும் யோசிச்சேன்னா அது இந்த அளவு சாத்தியப்படும் தெரியல. நான் இப்ப அங்கால படமாட்டா ஒரு சுவாம்பி அவியலோட இருக்கா கழிச்சு பார்க்கலாம். அதுல என்னன்னு சொன்னா ஸ்வீடன்ல வந்து மால்மோவில தான் ஒரு 5 ஃபேமிலி, அது ஒரே ஃபேமிலி எங்கண்ட காங்கேயன் குரூப் தெரியுமா? நான் வீட்டு அடிக்கடி போறேன் தெரியுமா? நான் என்னடா கொஞ்ச நாள் ஸ்வீடன்ல வெயில தானே. அப்ப ஐயானியோட தான் இருந்தேன் நான் காங்கேயன் வீட்டுல. அப்ப எனக்கு தெரியுமா அதுல 5 பேர் தான் எனவே அதுக்குள்ள. மற்றது மிச்சம் எல்லாம் ஸ்டொக்ஹோம் தானே எனவே. அப்ப இந்த மால்மோ சவுத் ஸ்வீடன்ல வந்து ஒரு கொஞ்சம் பேர் தான். அது இப்ப டென்மார்க் என்ன மாதிரியான என்ன தெரியும். டென்மார்க்ல பெருசா தொடர்பு இல்லை ஒருதனுடைய மங்கட சுழிபுற தாக்களோட. ஆனா உண்மையா அங்கே ஓரளவு கொஞ்சம் ஆக்கள் இருக்குன்னா தேடி பிடிக்கலாம். மண்டா இந்த மச்சான் சிவகுமார மட்டும்தான் எனக்கு கையில ஒரு தொடர்புல உள்ள ஒரு ஆள் அச்சன் சிவகுமார். இப்ப அங்க நீங்களே ஒரு உண்மையா நீங்க ஒரு 15-20 பேர் இருப்பினா ஓகுஸ்ல கோப்பனேகன்ல எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சனம் இருக்குது. ஜெர்மானில இவன் எந்த ரிலேஷன்ஸ் கோமதி அங்கால கோமதி என்ன தெரியும் எனக்கு. கோமதி மற்றது இவன் யார் எங்கட இவன் இருக்கிறான் நாச்சியாட்ட மகன் கன்னியாகுமரன்.
டென்மார்க்ல ஒரு 15க்கு மேல நடக்கு. அவ கேர்னிங்லாம் கூட இருக்கினாம். ஆனால் அவன் ஆக்டிவிட்டேட் என்ன மாதிரி தெரியல. கழிச்சு பாக்குறேன் நான் அப்படின்டா. இல்ல என்ன பிரச்சனைன்னு சொன்னா நாங்கள் முந்தி ஒருக்கா அதை கதைச்சது ஒரு திறமை ஆர்வம் இல்ல சொல்லுங்க. நான் ஒரு மறக்க முந்தி இது ஒருக்கா சொல்லிட்டு வரேன். என்ன நான் இப்ப மெல்பர்னுக்கு போனேன் இப்ப ஒரு 3 கிழமைக்கு முந்தி. அதுல இப்ப மெல்பர்ன் எங்க பழைய மாணவர் சங்கம் வந்து ஒரு டின்னர் மாதிரி நான் போய் கேட்க செய்தது. அப்ப அதுக்கு ஈஸ்வரன் செந்தில் தமியன் அவர் தான் இருந்த. செந்திலுக்கும் அவர் தமியனுக்கும் இதுல நான் ஒரு நன்றி சொல்லணும். என்னன்னு சொன்னா அன்றைக்கு நான் போன இடத்துல எல்லாரும் தேடி போய் எல்லாரையும் பார்க்கிறாரு. எல்லாரும் ஈஸ்வரன் வீட்டை வந்து அங்க இப்ப மெல்பர்ன் தலைவர் மற்றது அதுல கொஞ்சம் பேர் மிஸ்ஸிங். என்னன்னு சொன்னா பிரின்சிபல் அருணாச்சலத்தின் பிள்ளைகள் வர முடியாம போச்சுன்னா அப்பதான் 2 நாளைக்கு முதல் ஊருக்கு போட்டு வந்தவ என்ன செந்தில் கொரோனாக்களோட வந்துட்டு அப்படின்னு விளங்கு மேரன் வந்தவர். ஸோ அது உண்மையா எனக்கு ஒரு நல்ல ஒரு அனுபவம். என்னன்னு சொன்னா ஈஸ்வரன் வீட்டுல எல்லாரையும் சந்திச்சது கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் இருக்கும் இல்லையே. அப்ப அந்த ஒரு சங்கத்தின் அருமை தெரியும். இப்ப அங்க மெல்பர்ன்ல ஒரு சங்கம் இருந்ததுல நாங்கள் நான் அதை போய்க்க எல்லாரையும் ஒரு இடத்துல சந்திக்கக்கூடிய இருந்தது. ஸோ திருப்பி இருக்கா நன்றி உங்களுக்கும் அன்னைக்கும். மற்றது இப்ப செந்தில் வரைக்கே இப்ப ரவிசங்கர் வீட்டுல நாங்க மீட் பண்றது அதெல்லாம் வந்து ஒரு ஆக்கள் இந்த சங்கத்தின் ஒரு ஒரு பயன் அது. அப்ப நீங்க சொன்ன மாதிரி மற்ற இடங்கள்லையும் துவங்கினா நல்ல என்னன்னு சொன்னாலும் கொஞ்சம் காசு கூட காசு அல்லாட்டி அதுல என்னன்னு சொன்னா இப்ப பிரான்ஸ்ல நான் 2001ஆம் ஆண்டு இவர் செட்டி சாக முந்தி ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று வந்துச்சது. அப்ப நான் அம்மாவை கூட்டிட்டு போனான். உண்மையாவே இன்வைட் பண்ணல நான் போனான் அந்த ஃபங்க்ஷனுக்கு. அப்ப அதுக்கு பிறகு அது அப்படியே நின்று போச்சு எங்க பாரிஸ்ல இருந்தது. அப்ப அதை திருப்பி எனக்கு தெரியும் செந்தில் கணக்க முயற்சிகள் எடுத்தது. இதுல என்ன பிரச்சனை என்று சொன்னால் எல்லாரும் பேசாம இருப்பினும் துவங்க பிறகு பிரச்சனையோட வருவினம் விளங்குறா. என்னன்னு சொன்னால் எங்களை விட்டது அதை அது இதுகளையெல்லாம் ஃபேஸ் பண்ண வேணும். இப்ப நாங்களும் இங்க யூகேல எல்லாம் துவங்கி கஷ்டப்பட்டு தான் செய்து கொண்டிருக்கிறோம். அப்ப நீங்க நோர்வேலையும் ஸ்வீடன்ல கொஞ்சம் கஷ்டம்தான். என்னன்னு சொன்னா ஸ்டொக்ஹோமில் யார் இருக்கிறன்னு எனக்கு தெரியாது. அப்ப ஸ்டொக்ஹோமில் இவ்வளவு ஆக்கள். ஆனா ஹேர்னிங்ல நீங்க செய்யலாம். டென்மார்க்ல இப்ப ஹேர்னிங்ல கொஞ்சம் கூட இருக்கணும். இவர் இந்திரன் மாசட்ட தங்கச்சி உங்க ஸ்ரீ உங்களோட மாமி பாலாக்கா அவைகள் எல்லாம் அங்கதான் இருக்கணும். அப்ப நான் நினைக்கிறேன் ஹேர்னிங்ல ஒரு 15 பேராவது இருப்பினும் அட்லீஸ்ட் ஒரு சின்ன கமிட்டியாவது போட்டு செய்யலாம். ஆனா சிவமேராக்களோட கதை கேட்க சிவமேராக்களுக்கு பெருசா ஆர்வம் இல்லை. அப்ப நான் ஓசுக்கு அடிக்கடி போனான்னு மனுஷன் தமிழன் இருக்கிறார். இப்ப அங்கதான் இவர் சசி அக்கா டான்ஸில் செய்தா அவ மற்றது என் மாமி கோமலர் என்று கனவேர் ஓகுஸ்ல. நான் நினைக்கிறேன் டென்மார்க்கில நீங்கள் ஒரு புடியும் ஒரு 50 பழைய மாணவர்கள் இருப்பினம். இந்த ரவி இருக்கல்லோ தம்பாவேண்டி அண்ணா இருக்கிறார். ரோயல் ஸ்ரீ மற்றது ரோயல் ஸ்ரீ அவர் மெச்சான் சந்திரபாலன் சோபாலன் சாமியன் அவர் அப்படின்னாங்க கனெக்ஷன் இருக்குது. அவையெல்லாம் இல்ல அவையில ஒரு ஆள் வந்து கொப்பனேன்ல இருக்கிறார் நினைக்கிறேன். அப்படியே ஒரு ஆள் டென்மார்க் இருக்கு. ஒரு ஆள் சசி அக்காண்ட மிஸ்டர் சசி பொன்னால அவையெல்லாம் அங்க டென்மார்க். அதுக்கு மோசம் போனோன்னு கேள்விப்பட்டாங்களே. மோசம் போயில சிவபாலன் சந்திரபாலன் மோசம் போயிட்டு. ஒரு ஆள் சந்திரபாலன் இங்க சுவிஸ்ல இருக்கார். சிவாலன் இங்க இருக்கார். சந்திரபாலன் மோசம் போயிட்டார். மற்றது சொல்றதுல எங்களோட படித்த திரிபுர சுந்தரி என்று கனபேர். நான் நினைக்கிறேன் டென்மார்க்ல இப்படியும் ஒரு 50 பேர் அந்த ஹேர்னிங்கை சுத்தி ஒரு 50 மைல் சுற்றாடல இருப்பினா கோமதி அண்ணா இருக்கிறாரோ. ஆமாம், கோமதி அண்ணாக்கு ஒருக்கா சும்மா ஒருக்கா வைன் கொடுத்து விட்டா அந்த ஆள் கொஞ்சம் செய்யக்கூடிய ஆள். அப்ப அவரை மெல்ல பிடிச்சா நல்லா. இப்போ கொடுக்குறதுக்கு மன்னிக்கணும் என்னென்றால் நீங்கள் அந்த டீட்டெயில்ஸ்களை இப்போ உங்களுக்குள்ள வாட்ஸ்அப்பில் தெரிஞ்சாக்கள் அதில் பெருமாறினீங்களா செல்வம் நீ ஒரு முயற்சி எடுத்து அதை செய்கிறதுக்கு
பார்க்கலாம் நினைக்கிறேன். இந்த டைம் வந்து நான் நினைக்கிறேன் சரஸ்வதி இசைக்கும் எல்லாரும் போகணுமென்றபடியால் இந்த விஷயத்தை எந்த கேள்வி என்னென்றால் இப்போ சரி அடுத்த 2வது குரூப் ஃபார்ம் பண்ணுறது, அந்த ஆர்கனைசேஷனை ஃபார்ம் பண்ணுறது அடுத்தது. அதுக்கு பிறகு நாங்கள் வளமையாக கதை சொல்கிற இதுகள் வந்து அங்கே செய்ய வேண்டிய வேலைகளும் நிதி திரட்டலும், அதில் வந்து இப்போ டீச்சருக்கு டைமுகள் குறைவாக இருக்கும். பிரின்சிபலுக்கு நான் இடையில ஒரு மெசேஜ் அனுப்பினா நான் கேட்டால் இன்னும் தெரியல. டீச்சர் உங்கள்கிட்ட இந்த கேள்வி என் மகனும் மகளும் வாய்ப்பு உங்கள் வந்தவே அந்த டைம் உங்களுடைய அதை கதைச்சு நாங்கள் செய்ய வேண்டிய என்று கதைச்ச விஷயம், அதாவது 2 விஷயம், மதில் உடைக்கிறது இல்லைன்றதால பின் கட்டிடம் கட்டுறதுக்கான விஷயம், அதை நேரடியாக கதைக்கலாம்னு தான் அந்த மெசேஜ் போட்டுனா நீங்கள் உங்கள் பிஸின்றபடியாக அதில் பதில் ஒன்றும் கிடைக்கல எனக்கு. இல்ல நான் அது இருந்து நான் உங்களுக்கு அனுப்பினா, நான் வந்த கார்ல வந்தோன்றதுக்கு அனுப்பினபடியா டெலிவர்ட் ஆயில. நான் டெலிவர்ட் ஆயில என்ற விஷயம் நான் அப்புறம் தெரிஞ்சது. அந்த கவரேஜ் இல்லாததையும் உங்களுக்கு கிடைக்கல. ஓகே, பிரச்சனை இல்லை. நாங்கள் அதெல்லாம் மேற்கொண்டு அதையும் முக்கியமாக சைட்டில் கொண்டு போகத்தானே வேணும். இது மட்டும் இல்லை, இப்போ இந்த கிழக்கு மதில் கட்டுறதுக்கான இது நாங்கள் 3ஆம் தேதி 10ஆம் மாதம் இங்கே எங்களோட பழைய மாணவர் சங்க கூட்டம் நடக்கும். சந்திப்பு கூட்டம்ன்றதோடையும் மற்றது ஒரு நாங்கள் கெட் டுகெதர் தான் அது மெயின் நோக்கம். அதில் வந்து இந்த கிழக்கு மதில் வந்து இப்போ எனக்கு திருப்பி நினைக்கிறேன் ரவிசங்கர் உங்களோட எல்லாம் வந்து கதைச்சவர் நினைக்கிறேன் டெய்லி இருக்க கதைச்ச இடத்துல காந்தலிங்கமா அவற்றை எஸ்டிமேட் வந்தது இஞ்சி எங்களுக்கு இன்னொரு அந்த முதல் நீங்க அனுப்பினா சிறிய எனக்கு அனுப்பினதான் அதை வச்சு கதைக்கிறதா இருக்கிறோம். அதிகமா கிழக்கு மதில் நாங்கள் எங்களோட ஜெர்மன் சங்க சார்பாக கட்டித்தர்றதுக்கு இருக்கிறோம். அதுக்கான முயற்சியை நான் முழுதாக எடுப்பேன். அது ஒன்று. மற்றது அந்த பின் சேகரம் பிளாக்ன்ற இதையும் மற்ற அதென்ற இதை வந்து ஒருக்கா நாங்கள் நேர கதைக்க என்னால் நேரம் வர முடியாட்டாலும் என்ற சார்பா யாராவது வந்து அந்த அதுக்கு எவ்வளவு சாத்தியக்கூறு இருக்கு, அதை தொடர்ந்து அந்த கட்டிடத்தை வச்சிருக்கலாமா இல்லையான்றது அது ப்ரூஃப் எடுக்கணும். மற்றது சரியான எஸ்டிமேட் வேணும், தரமாக செய்யக்கூடிய ஒரு ஆள் வேணும். அதை நாங்கள் பார்க்கறதுக்கான விஷயங்களை இப்படி சும்மா அந்த மீட்டிங்கில் நேரம் இல்லாமல் இடையில கதைச்சி ஒரு பெரிய ஒரு வேலையை திட்டம் அது உண்டு. அதற்கான ஒரு நாள் இருக்கணும். சிறிய எண்ணெய் நீங்களும் ஒருக்கா டைம் இருக்க நாங்கள் பர்சனலாக கதைச்சு கொள்வோம். அந்த விஷயங்களை கதைச்சிட்டு அப்புறம் இதுக்குள்ள விடுவோம் வழியில். அதை இருக்க பாருங்க என்ன மாதிரின்றத. அதை நாங்கள் இனி மழை காலங்கள் செய்யலாது. அப்படி ஜனவரி பிப்ரவரிலாம் நீ துவங்கலாம்னு நினைக்கிறேன். தொடங்கினாலும் அப்படி 3-4 மாதம் பிடிக்கும் இப்படியான பெரிய வேலைகள் செய்ய வைக்கல. அது ஒருக்கா பாருங்க என்னன்றத. எனக்கு அந்த மெசேஜ் சரி நீங்கள் போட்டதை வலிக்கிட்டு இப்போ திருப்பி ஊற விட்டு நான் நினைச்சேன் சில இது பியூசனமாக இருக்குமெண்டு இவர் வந்த இடத்துல வேலை ஒரு படித்து இப்போ கிராஜுவேஷன் முடிச்சுட்டு இருக்கிற ஆக்கள் உங்கள் வரைக்கும் உங்களோட கொஞ்சம் சப்போர்ட்டாக இதாக இருக்குமென்னு நினச்சி தான் நான் அதை நினைச்சது. சரி, டெக்னிக்கல் பிரச்சனையால சரி வேற இல்லை. ஓகேயா சொல்லுங்க டீச்சர். முருகு, நீ சொன்ன அந்த பிளாக் வந்து நாங்கள் எங்களோட கிளாஸ் ரூம் இருந்த பலன் கண்டின் இருந்த அதையா சொன்ன நீ அந்த பிளாக்? அது எனக்கும் எந்த தனிப்பட்ட ஆசை. எனக்கும் அது என்ன தெரியும், அதை திருப்பி கட்டணும்னு ஒரு ஆசை. அது நீ பள்ளிக்கூடம் தான் அதுக்கு முடிவு. டீச்சர் சொல்லுங்க. நாங்க உங்களுக்கு சரியான எஸ்டிமேட் எடுத்து தருவோம், பாசிபிளா ஒரு எஸ்டிமேட் எடுத்து தருவோம். அப்ப அதை நீங்க ஒரு பார்த்து அதை செய்ய முடிஞ்சாலும் அதை செய்வோம் நாங்கள். அதை நான் இங்கே இருக்கிறாக்களோ அல்லது எனக்கு வேற கிடைச்சால் அதுக்கு இடையில ஒரு வந்தோ நாங்கள் அதை நேரம் அதை கொஞ்சம் ஃபிட்டாக கதைச்சோ எழுத்து மூலமாக்கி வடிவம் அமைச்சிட்டு தான் நாங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணணும் என்ன மாதிரின்றது. ஏன்னா அதுதான் பள்ளிக்கூடத்தின் ஸ்டார்ட் கட்டிடம், முதலாவது கட்டிடம் அதுதான். ஆமாம், அதை அழிய விட அவன் ஃபேமிலியும் அதை பற்றி அன்றைக்கு கதைக்கும் சொன்னவ செய்யலாம்னா நான் அவ்வளோத்துல இது பண்ணி செய்கிற அளவில் இல்லாம இருக்கிறபடியே அவ சொன்னவ. அதுதான் முதல் மேனேஜர் செல்லப்பா முதல் கட்டின கட்டிடம் அதுதான் சொல்லி. மற்ற அந்த 3 மாடி கட்டிடத்தின் இதெல்லாம் சக்சஸ் அங்கே எல்லாம் கொண்டு போயிட்டீங்களா? அந்த இதுகள் வந்துடுது. அது இப்ப கோட்டேஷன் கோல் பண்ணிட்டுனே அதேமா அது ஒர்க் நடக்கும் உங்களுக்கு. ஓகேயா, சரி, ஓகே. அது அவ்வளோதான் என்ற பக்கம் நீங்கள் மற்ற கதைக்கும். மற்றது நாங்கள் இந்த இதுக்கு என்ன சொல்லணும்ன்ற டீச்சர் நீங்கள் ஃப்ரீயன் என்ன நினைக்கிறீங்க? நாங்கள் 3ஆம் தேதி உங்களோட இன்ஃபர்மேஷன் ஏதாவது பிரத்யேகமாக எங்களுடைய பழைய மாணவர் சங்கங்களுக்கு இதை சொல்லணுமா? என்ன விஷயம்? இல்லை, நாங்கள் இந்த 3ஆம் தேதி கூறுறோம் இல்லை இந்த பழைய மாணவர் சங்கத்தின் ஒரு கெட் டுகெதர் ஒன்று வைக்கிறோம். அதில் என்ன இன்ஃபர்மேஷனை பிரத்யேகமாக ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, இப்போ நீங்கள் எங்களுக்கு நாங்கள் எங்களோட கோரிக்கைகளுக்கு எதுவும் இது சரி, இப்போ நீங்கள் மதில் கட்டி தரேன்னு சொல்லி இருக்கிறீர்கள், அப்படியான எதுவும் உதவிகளை எடுத்தீங்கன்னா சரி, ஸ்பெஷலாக ஒன்றும் இல்லை.
மற்றது எல்லாரையும் வர சொல்லுங்க, கூடைக்க வர சொல்லுங்க. அந்த ஆண்டு விழா டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் தானே. ஓகே, அதே அறிவிப்போம் நாங்களோ. அதை கண்டிப்பா அறிவிங்கோ. மற்ற செந்தில் என்ன சொன்ன மாதிரி எழுத்து மூலம் இந்த வேர்ல்ட் வைட் இதுக்குள்ள லெட்டர்ல போட்டு விடுங்க, நாங்கள் அதை பாஸ் பண்ண சொல்லுவோம். நாங்கள் ஸ்கூலாலேயோ இல்லை OABAக்களாலேயோ நாங்கள் ஒரு அது வேர்ல்ட் வைட்ல போட்டு விடுறோம். சரி சரி டீச்சர். மற்றது இந்த பாருங்க. ஓம் அனைவருக்கும் வணக்கம். நான் பங்கேற்க அழைக்கிறேன். என்னென்று சொன்ன 150வது ஆண்டு விழாவில நிலைச்சு நிக்கிறதுன்றது புத்தகம். புத்தகத்துக்கான வேலை என்றது இப்ப இதுவரை காலம் 125வது ஆண்டு விழாவில் அந்த புத்தகத்துக்கான கமிட்டி கொஞ்சம் நீண்ட காலம் வேலை செய்து அந்த புத்தகத்தை வெளியிட்டு இருக்கிறான். என்ன ஒரு காலம் கடந்தும் இருக்க போற ஆவணம் அந்த புத்தகம் தான். இந்த புத்தகம் இப்பத்தைய பொறுத்த வரைக்கும் இங்க இந்த புத்தகம் இங்கத்தே நிலைமை மட்டும் இல்லாமல் இந்த பாடசாலைக்காக கஷ்டப்பட்டு உழைக்கிற பழைய மாணவர்களுடைய அடையாளங்களாக இல்ல இந்த நாடுகள்ல அவர்கள் படுகிற கஷ்டங்கள் இல்ல இந்த பாடசாலைக்கு எப்படி நிதியை சேர்க்கிறார்கள் அப்படியான அந்த விடயங்கள் கூட அந்த புத்தகத்துல கட்டாயம் உள்ளடங்கப்பட்டு வேண்டிய விடயம் நான் நினைக்கிறேன். இந்த வெறும் படங்களும் எல்லாரும் சேர்ந்து நிற்கிற படங்கள்ன்றதை விட அந்த புத்தகம் இன்னொரு காலம் இன்னொரு 200வது ஆண்டுல 250வது ஆண்டு இந்த புத்தகத்தை வச்சுக்கொண்டுதான் பழைய மாணவர்கள் ஆய்வு செய்யணும். எமது பாடசாலைக்கு பழைய மாணவர்கள் என்னத்தை செய்திருக்கிறார்கள், அவைய பணியினா இந்த பாடசாலை என்னத்தை அடைஞ்சிருக்கின்றதுக்கு ஆவணம் இந்த அறிக்கையாளர்கள் எல்லாம் இருக்காது. இந்த புத்தகம் தான் ஒரு அடையாளமா இருக்கும். ஏனென்று சொன்னா இப்ப அண்மை காலத்திலேயே பேராசிரியர் எஸ். வெலிங்கராஜா இந்தியாவில இருந்து விக்டோரியா காலேஜில படிப்பிச்ச தமிழாசிரியர்களை பற்றி ஆசிரியர்களை பற்றி ஒரு விவரம் எடுத்து சேகரிச்சு நூல் ஒன்றை வெளியிட்டு இருக்காரு. அப்படி ஆய்வுக்கு இந்த புத்தகம் பற்றிய வேலை ஒன்றையும் நான் பழைய மாணவி என்ற வாயில உங்களுக்கு ஒன்று சொல்றேன். இந்த புத்தகம் பற்றிய வேலை உண்டு. அடுத்த 2வது சேகரம் பிளாக் பற்றி சொன்னீங்க. உண்மையா சேகரம் பிளாக் சரியா திருத்தப்படாம 150வது ஆண்டு விழா செய்யறது அழகா இருக்குமோன்னு எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. ஏனென்றா அது பாரம்பரியமான கட்டடம். அதுல ஏறுற படியெல்லாம் கூட அந்த பாரம்பரியமானது சில எங்களோட பாடசாலையின் அடையாளங்களை சிதியம் விடக்கூடாதுன்றதும் என்னுடைய ஒரு அக்கறையா இருக்கு. என்னன்னு சொன்னா பழமையும் அந்த அடையாளங்களையும் நான் கட்டாயமா பேணணும். அது நான் சொல்ல வேண்டிய 2வது விடயமா இருந்தது. அடுத்த இந்த சங்கம் என்ற சொல்லி ஆரம்பத்துல நான் தான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். அப்ப நீங்கள் அது தொடர்பா திருப்பி எல்லாம் அதே விஷயத்த காய்ச்சி கொண்டிருக்கிறபடியா எனக்கு அதுல பங்களிக்க வேண்டிய தேவை எனக்கு இருக்கல. ஆனா இந்த சங்கம் என்ற நிகழ்வு நான் இன்னும் ஒன்று யோசிச்சேன்டா, இப்ப எங்களோட பாடசாலை பெரிய கிரவுண்டா இருக்கிறபடியா இப்ப கூட அப்படியான செட்டப்ல நிறைய தனிய கூடாரங்கள் அப்படி அமைக்கிறதுக்காக அந்தந்த பேட்ச்காரன் அவையவையே தங்கள இடங்கள்ல போய் தங்கி கதைக்கலாம் வேண்டும். அந்தந்த ஒரு மார்க்கெட்டிங் கடை அப்படி ஒன்று போடுறதால ஒன்று பாடசாலைக்கு வருமானம் கிடைக்கும் அந்த அப்படி ஒரு செட்டப்பையும் ஒன்று யோசிக்கலாம் வேண்டும். நான் 3வது விஷயம் யோசிக்கிறேன். அதுல எல்லாத்தையும் விட முக்கியமான சேகரம் பிளாக். மற்றது இந்த புத்தகம் பற்றிய விடயம் நீங்க உங்க எல்லாம் கட்டுரைகள் சேர்க்கலாம் அல்லது ஆவணங்கள் ஏதாவது உங்களுடைய சங்கங்கள் இப்ப நீங்க ஆரம்பிச்சீங்க அந்த சங்கங்களோட செயற்பாடுகள் என்ன, உங்களோட சங்கங்கள் ஊடாக எங்களோட தாய்ச்சங்கத்துக்கு என்ன உதவி இருக்கிறீங்கள், பாடசாலைக்கு என்ன உதவி இருக்கிறீங்கள், இதெல்லாம் ஆவணப்படுத்தப்பட வேண்டிய விடயங்கள். இதுதான் முக்கியமா நீங்கள் என்ன இதுதான் உங்க வரலாறு உங்களை பதிவு செய்யறதுக்கான ஆவணம் என்றதை நான் இதுல பதிவிட முற்படுறேன். வணக்கம். இதுல என்னன்னு சொன்னா நான் இதை பற்றி பிரின்சிபலோட இந்த முதல் இதில் நாங்கள் கதைச்ச நாங்கள் அப்ப நாங்கள் UK ஒன்றியம் எங்களுடைய பழைய தகவல்கள் நாங்கள் உங்க அனுப்புவோம். எப்ப ஆரம்பிச்சது, மற்றது அந்த பழைய படங்கள், இனாகுரேஷன் படங்கள், மற்றது முக்கியமான ஆவணங்கள் எல்லாம் உங்களுக்கு தருவோம். அதை நான் முதலே பிரின்சிபலோட கதைச்சு நான் அவரோட அப்ப எங்களுக்கு ஒரு 2-3 பக்கம் ஒதுக்கினா நல்ல மட்டும் கேட்டு நான் அப்ப நாங்கள் அதை ஏற்கனவே அதை பற்றி யோசிச்சு வச்சிருக்கிறோம். அந்த நேரம் எப்ப நீங்கள் அந்த புத்தகம் அடிக்க போறீங்கன்னு சொல்றதுக்கு முதல் நாங்கள் அதை உங்களுக்கு அனுப்பி வைப்போம். நல்ல விஷயம் நீங்க சொல்லதுல. அது அந்த சேகரம் பிளாக் என்ற விஷயத்துல நான் திருப்பியும் கதைக்கிறது என்னென்றால், நான் எனக்கு இந்த புதுசா செய்து கொண்டு போய் அந்த பழசை விட்டுட்டு போறதாலே எங்களோட பழைய பாரம்பரியங்களோ அல்லது பழசுகளை விடுபடுறது எனக்கு துப்புரவா பிடிக்கிறது இல்லை. அதால தான் அதை நான் மெயினாக யோசித்ததும். அது நாங்கள் படித்த வகுப்பறைகள் அதில் பார்க்க வீட்டுக்கு போய் வீடு எப்படி குப்பையாகவோ அல்லதோ இது இருந்தாலும் எப்படி மனம் கஷ்டப்படுமோ அது மாதிரி தான் பள்ளிக்கூடம் வரைக்கும் எங்களுக்கு இருக்கிற முன்னுக்கு எப்படி வடிவாக இருந்தாலும் அந்த பின்னுக்கு இருக்கிற நாங்கள் இருந்த வகுப்பறை இப்படி பழுதாக இருக்கேன்ற ஒரு ஆதங்கம் உண்டு. போன முறை சிறிய எண்ணெயோட வரைக்கும் அதுக்கு போய் கொஞ்சம் வீடியோக்கள் எடுத்து சுற்றி பார்த்துட்டு போனாங்க.
அதால் அது கட்டாயம் அது செய்யப்பட வேண்டியது உண்டு. புதுசை இதன்றதை விட பழசை வச்சு கொண்டு தான் நாங்கள் புதுசுக்கு போகணுமன்றதுலே நல்ல ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி நாங்கள் எங்கட இதுகளையும் ஆவணங்களை நாங்கள் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். புத்தகங்கள் எழுத அந்த கொமிட்டியில் செய்வீங்களா யார் அந்த புத்தகங்களுக்கான இதுகளன்றதை அவையில நீங்கள் அறிவிச்சிங்களா இருந்தால் அதுக்குரிய எங்கட பக்கத்துல இருந்து அனுப்பலாம். அதை நீங்கள் பரிசீலனை செய்து அது போடுறதோ போடாதோ என்னன்றதை பிறகு டிஸ்கஸ் பண்ணிக்கொள்ளலாம்னு நான் நினைக்கிறேன். நன்றி. சரி, வேறு யாராவது கதைக்க இருந்தால் பங்கச்செல்வி கூட மினிட்ல இருக்கு. நீங்க கதைக்க பொருளா மினிட்ல இருக்கு. இல்ல நன்றி. இதான் அந்த சேரம்ல புத்தகம் இந்த 2 விஷயம் 150வது ஆண்டு விழாவில கட்டாயம் கதைக்க வேண்டிய முருகதாஸ் என்று சொன்னா எங்களுக்கு அந்த பாலுவண்ணின்ற கேண்டீன் அங்க பாடசாலை படிச்சாக்களுக்கும் எப்பயும் மறக்க முடியாத விஷயமா இருக்கும். பாலுவண்ணின்ற கேண்டீன் மற்றது அந்த சேகரம் பிளாக் மற்றது பழைய கட்டிடங்கள் இடிக்கப்படுற பொழுது அதை நாங்கள் இடிக்கப்படுற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். அதை போகணும். கன பாடசாலைகள் எல்லாம் என்ன சொல்லுங்க, அந்த கலைத்துவம் அழியக்கூடாது. பாடசாலைக்குன்ற ஒரு கலைத்துவம் இருக்கு. அந்த கலைத்துவம் அழியக்கூடாதுல எல்லா பாடசாலையும் அக்கறையா இருக்கு. அதனாலதான் நான் சொன்னான் முருகதாஸ் நன்றி என்றா உங்களை முடிஞ்சா அந்த சேரம் விளக்க திருத்துவீங்களா இந்த 150வது ஆண்டு விழாவின் ஒரு பெரிய ஒரு பங்களிப்பா இருக்கும் சொல்லி விடைபெறேன். ஓகே, நன்றி. முயற்சி பண்ணாங்க. என்னுடைய ஒரு கருத்து என்னன்னா, சொன்ன மாதிரி இந்த மதிப்பீடு முக்கியம். இங்க ஒரு கருத்து என்னன்னு சொன்னால், இந்த புலம்பெயர் நாடுகள்ல உள்ள மாணவர்கள் இதுவரைக்கும் பாடசாலைக்கு ஆரம்பத்துல இருந்து எந்த பழைய மாணவர் சங்கம் சொல்லி ஒரு 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 நாங்கள் கொடுத்தா நல்லா இருக்கும். யூகே, ஆஸ்திரேலியா, பிரான்ஸ், இப்படி ஒவ்வொரு நாடுகளும் பழைய மாணவர் சங்கங்கள் செய்தாருன்னு சொல்லி அந்த மலர் வடிவத்துல கொடுக்குறது ஒரு நல்ல இதா இருக்கு. அது எப்போ இது ஒரு ஒரு டேர்னிங் பாயிண்ட் மாதிரி 150வது விழா மலர் ஒளிகள் இருக்கும் கட்டாயம். அது வருங்கால சந்ததி என்ன 200வது ஆண்டுக்கு போய்க்கும் அதுக்கு அந்த ஹிஸ்டரியை பார்க்கக்கூடிய அந்த புஸ்தகம் எப்பவுமே ஒரு காலம் பாதுகாக்கக்கூடியதா இருக்கு. அப்ப ஒரு கருத்து உண்மையா நல்லது. மற்றது நகரம்புலாக்கு இல்ல உண்மையா ஒவ்வொரு கட்டிடத்தை பார்த்தாலும் அது ஒவ்வொரு கதை சொல்லும். நம்ம ஒவ்வொரு பாடைய ஆசிரியர்களை பார்த்து அவர் ஞாபகம் வரும். உண்மையா அது எப்பவுமே மறக்க முடியாதது. அது நல்ல விஷயம். பழமையே நாங்கள் எப்பவுமே பாதுகாத்து கொண்டுதான் வரோம். நன்றி. சரி, நவராத்திரிகளுக்கு போகணும் ஊர்ல உள்ளாக்கள். அடுத்தது இந்த கொமிட்டியை தான் ஏஜிஎம் முடிய கரியா போட்டுடுங்க. நீங்க பிரின்சிபலும் சரியும் இந்த டிஷர்ட் அளவிலையும் பார்த்து ஜனவரியில சேலுக்கு விட்டீங்கன்னா நல்ல மட்டும் நினைக்கிறேன். என்னுடைய இது ஜனவரியில சேல்ஸ் ஜூலைல நாங்க டிஷர்ட்டை நடபவனி அந்த ஃபர்ஸ்ட் டே 19 ரிலீஸ் பண்ணக்கூடிய அப்புறம் பிள்ளைகளுக்கு கொடுக்க எல்லாம் வாங்கிட்டு ஆனா அது அவன் கையில குடுக்கறத எழுதியா கொடுக்க கூடாது. என்ன சரி சரி. அப்ப அடுத்தது இந்த கமிட்டி தான் ஃபார்ம் பண்ணணும். அதை ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா மிச்ச வேலையெல்லாம் பார்க்க தொடங்கலாம். சரிதான் எல்லாம் இருக்கும். ஓகே, வேற சீனிவாசன் கல்வேணி 30வது ஆண்டு கொண்டாடினவங்க வாழ்த்து தெரிவிக்கிறோம். எங்க போயிட்டாரு? என்ன மாதிரி முருகு வாரியாளுக்கு? ஓ, நாங்க வருவோம். நானும் டிக்கெட் போட்டுட்டேன். முருகாஸ் போறீங்களா? ஓமாம், வா போறோம். நீங்க வாங்க, இங்க இருந்து சேர்ந்து போகலாம். இல்ல, ஒரு ஐடியாலாம் இருக்குன்னா இன்னும் முடிவு இல்ல. ஞாயிற்றுக்கிழமை அடுத்த நாள் திங்கக்கிழமை லீவுக்காண்டி பிரச்சனையா இருக்கு, பாப்போம். ஓகே, சரி. ஒரு நாள் லீவு போடுறானே, அதுதானே கஷ்டமா இருக்கு. சரி, சந்தோஷம். சரி, ஓகே ஓகே ஓகே. அடுத்த சந்திப்போம். ஓகே, ஓகே, சந்தோஷம். ஓகே.